அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு அதிக சத்துக்கள் கொண்ட நம்ம கேப்சிகம் குடமிளகாய் இந்த காயோட நம்ம பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது முட்டையை உள்ளே போட்டு நம்ம செய்ய போகிறோம். ஒரு சூப்பரான சப்பாத்திக்கு டச்சர் செய்ய போகிறோம். இதில் அதிக சத்துக்கள் நிறைந்த நார் சத்து, டைஜஷன் பிரச்சனை, உடல் சோர்வு, அயன் சத்து, இந்த மாதிரி எல்லா வகையான சத்துக்களும் இருக்கிற இந்த காய் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லோரும் அடிக்கடி எடுத்துக்கணும். இது மேக்ஸிமம் அதிகமாக யாரும் எடுத்துக்கிறது இல்லை. இதை கண்டிப்பாக செஞ்சு அடிக்கடி சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். நான் இப்போ ஆயில் போட்டுட்டேன். ஆயில் போட்டதுக்கப்புறம் நான் 2 பொடியாக சாப்பரில் கட் பண்ணி எடுத்துட்டேன். வெங்காயத்தை பொடி பண்ணி எடுத்து நம்ம உள்ளே போட்டு வணக்கிடலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டுக்கிறேன். 2 நல்லா வணங்கி வந்துட்டுருக்குது. வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு மசாலா போட்டுக்கலாம். அதையும் நல்லா வணங்கி வந்துடட்டும். நல்லா வணக்கிக்கலாம். இதுக்கப்புறம் பட்டை லவங்க பொடி நம்ம 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். நல்லா வணக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது நல்லா வணங்கி வந்துட்டோம். வணக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம குடமிளகாய் கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் நம்ம கட் பண்ணி வச்சது உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. நான் 4 கேப்சிகம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கேப்சிகமில் ஆல்ரெடி லைட்டாக காரம் இருக்கும், அதனால் அதிகமாக காரம் போட வேண்டாம். பின்ன பட்டை லவங்க பொடியில் லைட்டாக ஒரு காரம் இருக்கும், அதனால் காரமே தேவையில்லை. போட்டு நல்லா வணக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. வணங்கினதுக்கப்புறம் 2 முட்டை உள்ளே உடச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா உடச்சி ஊற்றிட்டு அதையும் நல்லா வணக்கி விட்டுருங்க. முட்டை வேகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். வெந்துருச்சு. மறுபடியும் நம்ம இதில் லைட்டாக தனியாத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூனு போட்டுட்டு நல்லா அதையும் வணக்கி விட்டுருங்க. சீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். அது ஒரு வித்தியாசமான ஸ்மெல், நல்ல ஃப்ளேவர், டேஸ்டியாக இருக்கும். நல்லா மூடி வச்சு வேக வச்சுருங்க. நான் இது சப்பாத்திக்கு தான் டச்சராக செய்ய போகிறேன். பாருங்கள், நல்லா வறுத்து வந்துருச்சு. நல்லா சூப்பராக வணங்கி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அருமையான ஒரு கேப்சிகம் பொரியல் ரெடி. சப்பாத்திக்கு அருமையான ஒரு டச்சர். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அருமையான ஒரு டிஷ்ஷு. இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. அதிக சத்துக்கள் கொண்ட கேப்சிகம் குடமிளகாய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.